வெல்கம் டு திரேகா கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து மசாலா முட்டை பொடி மாஸ். ஒரு ஈஸியான ரெசிபி. அதை எப்படி பண்ணலாம் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வானலில் நான் 2 ஸ்பூனுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானே 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு இதில் ஆட் பண்ணுறேன். கடுகு உளுந்தம் பருப்பு பொரிஞ்சோடனே நான் 2 பச்சை மிளகாய் வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதிலே நான் வந்து பொடி மாஸ்க்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே நான் 1 ஸ்பூனுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கோங்க, இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ நம்ம பொடி மாஸ்க்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணலாம். நான் வந்துட்டு 1/4 டீஸ்பூனுக்கு வந்து ஜீரகத்தூள் ஆட் பண்ணுறேன். 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1/4 டீஸ்பூனுக்கு வந்து மிளகாத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், மசாலா எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ நான் வந்து மொத்தம் 3 முட்டை வந்து அடித்து வச்சுருக்கேன். இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ரொம்ப கலர்ஃபுல்லாக ஸ்பைசியான மசாலா முட்டை பொடி மாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து 1/2 ஸ்பூனுக்கு வந்து மல்லித்தூள் தூவி விட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி. இப்போ நம்மளுடைய முட்டை பொடி மாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. டொட்டடாய், நம்மளுடைய மசாலா முட்டை பொடி மாஸ் வந்து தயாராகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா திரேகா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.